ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். ஏன்னா வந்து லலிதா ஜுவல்லரியில் ஒவ்வொரு ஜுவல்ஸுக்கும் வந்து என்னென்ன வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நான் டேரெக்டாகவும் கேட்டேன், அது இல்லாமல் வந்து கால் பண்ணி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அகெயின். ஸோ கால் பண்ணி கேட்டேன், அவங்க வந்து ஆமாம் இந்த மாதிரி ஆஃபர் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்போயுமே ஆஃபர் இருக்குது. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, எப்போயுமே இவங்கள்ட்ட இதே வேஸ்டேஜ் தான். ஜஸ்ட்டு 1% வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கால் நம்பர் வேணால் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து ஒவ்வொரு ஜுவல்லரிக்கு வந்து ஒவ்வொரு வந்து டிசைன் போடுவாங்க. அந்த டிசைனுமே நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன். இது வந்து ஆல்ரெடி வந்து ஜுவல்லரி ஷாப்பில் அலௌன்ஸ் பண்ணது தான். ஸோ அகெயின் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் திரும்பி வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து லலிதா ஜுவல்லரியில் இருக்க டிசைன் வந்து காட்ட சொல்கிறீங்க. அந்த ஸ்கீம் பற்றிலாம் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் அங்கே இருக்க ஜுவல்லரிஸ் கலெக்ஷன் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து பர்சனலாக வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஸ்கீமும் வந்து நான் போட்டது கிடையாது. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. 1% வேஸ்டேஜ்னு சொன்னோன்னே சரி ஓகே நம்ம கேட்போம் அப்படின்றதுக்காக நான் கேட்டிருக்கேன். ஸோ எதெல்லாம் வந்து 1% இருக்குன்றதையும் பார்த்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிள் வந்து 3% வேஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து கோல்டு வெயிட்டு தனியாக வந்து நமக்கு ரேட் போடுவாங்க. அதே மாதிரி ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோன் வெயிட் வந்து தனியாக போடுவாங்க. ரெண்டையுமே வந்து ஒன்றா போட மாட்டாங்க. ரெண்டுக்குமே தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணி போடுவாங்க. பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா 3% வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து 3% தான். ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 7%லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 5% ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பேங்கிள் கலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஜிஆர்டியில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்றவங்க அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 3%. இந்த பேங்கிள் வந்து 3% ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேங்கிள்னு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 3% வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் பிளெயினாக வந்து இருக்கும். ஸோ பிளெயினாக இருக்குல்ல, ஸோ இதுவுமே வந்து பேங்கிள் தான். இதுவுமே வந்து 3% வேஸ்டேஜ். இது பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து மாடலாக வந்து கொடுத்துருக்காங்களோ, இதுவும் வந்து 3% வேஸ்டேஜ் தான் பேங்கிள். இந்த பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு பைப் மாதிரி கொடுத்து ஸோ இது மாதிரி மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3% தான். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே வளையலில் வந்து இந்த மாதிரி கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். உள்ள பேங்கிள் எதுவுமே வைக்கலை. ஸோ அதனால் இதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஒரே வளையலில் வந்து எவ்வளோ டிசைன் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வந்து வளையல் வாங்கினீங்க அப்படின்னா அதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் 1% வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா தாலி செயின் இருக்குல்ல, ஸோ தாலி செயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 1% வந்து போடுறாங்க. அளவு ரோப் செயின்லாம் பிளெயினாக இருக்கும்ல செயின், ஸோ அந்த செயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1% தான் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஒன்றுன்னு பார்த்திங்க கொஞ்சம் லைட்டாக டிசைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3%. அந்த ஹாலோ ஸ்கோரு ரோப்பு இல்லை சரடு சுந்தரி செயின், ஸோ இந்த மாதிரி செயின் வகையில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நான் காட்டுறேன். ஸோ இதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 3% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ இதுதான் இந்த செயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து டிசைன் வந்து வந்திருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க வேஸ்டேஜ் 3% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி செயினுக்கெலாம் ஸோ செயின் மாடல் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிசைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு 3% வந்து போடுறாங்க. நம்ம தாலி செயின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் வச்சு இருக்கும்ல, ஸ்டோன் வச்சு இந்த ஒரு சைடு மட்டும் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸ்டோன் வச்சு இல்லை ப்ளைனாக இருக்கிறது அந்த மாதிரி கட்டிங் வச்சு கொடுக்குறது எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து 4% வந்து போடுறாங்க. ஸ்டோன் இருந்துச்சு அந்த முகப்பு வச்சு கொஞ்சம் டிசைனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 4% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அப்புறம் சுற்றி ஃபுல்லாக வந்து ஸ்டோனாக இருக்கும், இல்லை சுற்றியே வந்து ப்ளைனாக இருக்கும், இல்லை ரவுண்டு பால்ஸாக வந்து இருக்கும். அந்த முகப்பில் வந்து வச்சு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 4% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இந்த கேஸ்டிங் மாடலில் அந்த கேஸ்டிங்கில் வந்து ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி செயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு 5% வந்து போடுறாங்க. இப்போ குண்டு செயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து மணி அந்த கோதுமை செயின், அப்புறம் வந்து இந்த பால்ஸாக வந்து வருதில்ல அந்த மாதிரி கட்டிங் கொடுத்து வர செயினுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 5.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி இது வந்து கோதுமை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செயினுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து 5.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டிங் வந்து கொடுக்குறது
இது பார்த்திங்க அப்படின்னா குண்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்லஸில் வந்து வேஸ்டேஜ் வந்து 6% வந்து போடுறாங்க. இதே வந்து நம்ம பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 2%இருந்து செயினுக்கு வந்து போடுறாங்க. இதே முகப்பு செயினாக இருக்கட்டும், இல்லை முறுக்கு செயின், ஸோ இந்த மாதிரி டிசைன் பொறுத்து. ஆனால் ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து செயின் வந்து போடுறாங்க. பேங்கில் பார்த்திங்க அப்படின்னா 3% வந்து போடுறாங்க. ஸோ டிசைன் பொறுத்து வந்து வேறுபல் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே தங்கமல்லில் பார்த்திங்க அப்படின்னா 6% வந்து செயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே சம்டைம் ஆஃபர் வந்து போடுவாங்க. அப்போ 1%, 2%லாம் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெக்லஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 6% வந்து போடுறாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி நெக்லஸ்க்கெலாம் வந்து 6%. உண்மையிலேயே வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸோ செயின் மாதிரி தொங்குறது, நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன், ஸோ இந்த மாதிரி டிசைன் வச்சு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 6% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இப்போ பீமா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 7%லேருந்து நெக்லஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி நெக்லஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நெக்லஸ் ஸோ லிட்டிலாக பார்த்திங்க அப்படின்னா பால்ஸ் வந்து தொங்குற மாதிரி, ஸோ இந்த மாதிரி செயினுக்கு பார்த்திங்க நெக்லஸ் பார்த்திங்க அப்படின்னா 6% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. தோடுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி தோடுக்கு வந்து 5.5% வந்து போடுறாங்க. பரவாயில்ல, உண்மையிலுமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து பரவாயில்ல மாதிரி இருக்குது. ஸோ வேஸ்டேஜ் எல்லாமே ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க லோவஸ்ட்டு வேஸ்டேஜ் தான் அப்படின்னு, ஆனால் உண்மையிலேயே பார்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மி தான். ஸோ இந்த மாதிரி தோடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 5.5% வந்து போடுறாங்க. இதே வந்து நீங்கள் ஜிமிக்கி மாதிரி இல்லை கீழே வந்து இன்னொரு ஜிமிக்கி வந்து தொங்கும்ல, ஸோ இந்த மாதிரி ஜிமிக்கி மாடலுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 8%. இதுவுமே வந்து பரவாயில்ல தான். ஜிமிக்கிக்கு வந்து கீழே வந்து பால்ஸ் வச்சு தொங்குறது, இல்லை மேலே வந்து மாங்காய் டிசைன், ஸோ இந்த மாதிரி ஜிமிக்கி மாடலே பார்த்திங்க அப்படின்னா 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ரொம்பவே வந்து பரவாயில்ல. ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஜுவல்ஸ் எடுத்தாலுமே நிறைய வந்து எனாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நிறைய எனாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் வந்து ஸோ ரிட்டன் கொடுக்கும்போது நிறையவே வந்து மைனஸ் ஆகும். அதனால் எனாமல் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பட் எனாமல் இருந்தால் தான் கொஞ்சமாவது அந்த டிசைன் வந்து கொஞ்சம் எடுப்பாக பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனாமல் இல்லாமல் எந்த டிசைன் அழகாக இருக்கோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இந்த பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் மாடல்லையே வந்து இயரிங்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி தோடுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 8% வந்து போடுறான். நடுவில் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் வச்சும் இருக்குது, அப்புறமேட்டுக்கு எனாமல் வச்சும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க, இயரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ இயரிங்ஸ்லாம் பார்த்திங்க, ரிங்கு இப்போ பார்க்கலாமா, ரிங்குக்கு பார்த்திங்க அப்படின்னா 5.5%லேருந்து போடுறாங்க. நார்மல் ரிங்கு, ஸோ நம்ம ப்ளைனாக இருக்கும்ல, ப்ளைனாக அப்புறம் இந்த கம்பி மாடல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரிங்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 5.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் வச்சு இல்லைனா கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் ட்ரெண்டிங்காக அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ரிங்குக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இது உண்மையிலுமே ஓகே, பரவாயில்ல தான், நல்லது தான். வேஸ்டேஜ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, நல்லா பரவாயில்லாமல் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேர்ள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ளவர் மாடல், ஸோ இதுக்குமே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டோனுக்கு தனி வெயிட் போடுவாங்க, ரேட் போடுவாங்க. அந்த கோல்டுக்கு தனியாக வந்து ரேட் போடுவாங்க. ஆனால் நீங்கள் ரிட்டன் கொடுக்கும்போது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி, இங்கே வாங்கும்போது ரெண்டுக்குமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி அவங்க கோல்டை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, அந்த ஸ்டோனை வந்து எடுக்க மாட்டாங்க. இதே டைமண்டில் எடுக்கிறீங்களா அதுக்கு வந்து அந்த ஸ்டோனையுமே வந்து கணக்கு பண்ணுவாங்க, அதையும் ரீவேல்யூ போகும். பட் நீங்கள் கோல்டில் வந்து ஸ்டோன் வச்சு எடுக்காதீங்க. நல்லா ஸ்டோன் வச்சு நல்லா டிசைனாக இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிங்குக்கு வந்து 8% வந்து போடுறாங்க. அந்த பஞ்சாப் கடாலாம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 2% வந்து போடுறாங்க. உங்கள்ட்ட கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா 1.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க கோல்டு காயின்னு. ஸோ இதுதான் கஸ்டமர் நம்பர் 046229033333. ஸோ இந்த நம்பருக்கு தான் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பிரான்ச்லேயும் வந்து இருக்குது. நான் வந்து மெயினாக வந்து கால் பண்ணி கேட்டது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க 365
365 நாளுமே வந்து இதே ஆஃபர் தான் மேம். இதே வேஸ்டேஜில் தான் எங்கள்கிட்ட வந்து ஜுவல்ஸே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாரும் லலிதா ஜுவல்லரியில் வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதே வேஸ்டேஜ் தான் இருக்கா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.